புதிய தலைமுறையின் உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மிகவும் அரிதிலும் அரிதான வழக்குகள்ல மட்டும்தான் மரண தண்டனை வழங்கப்படுது. கொடூரமான குற்றவாளிகளுக்கு மட்டும்தான் மரண தண்டனை வழங்கப்படுது. இது மாதிரி வழங்குவதன் மூலமாக குற்றங்களுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும், குற்றவாளிகள்கிட்ட மென்மையான போக்க காண்பிக்க முடியாது அப்படின்னு ஒரு சாரா. இன்னொரு புறம் மரண தண்டனை அப்படிங்கிறது பழிக்கு பழி அப்படிங்கிற நீதியின் அடிப்படையில் உருவானது. ஒரு நாகரிகமான சமூகம் ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை அப்படிங்கறத நீதியாக வழங்க முடியாது. விசாரணை அடிப்படையில சில மனித தவறுகள் நடக்கலாம், பின்னாடி அந்த தவறு தெரிய வந்தா அப்ப திருத்திக்கிட்டு பறிச்ச உயிரை திரும்ப கொடுக்க முடியாது அப்படின்னு இன்னொரு புறம். இந்த சூழலை தான் இந்த விவாதத்தை கட்டமைச்சிருக்கோம். இந்தியாவில மரண தண்டனை வேணுமா வேணாமா அப்படிங்கறத இன்றைய விவாத தலைப்பு. பங்கேற்பாளர்கள் வந்திருக்கிறாங்க, அதே போன்று 4 சிறப்பு விருந்தினர்களும் வந்திருக்கிறாங்க. முதலாவதாக திரு வள்ளிநாயகம், ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி. விஜயதாரணி, சட்டமன்ற உறுப்பினர். திரு தியாகு, ஆசிரியர், தமிழ் தேசம். சுதா ராமலிங்கம், வழக்கறிஞர். குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும், குற்றவாளிகள் அதிகமா இருப்பாங்க, தனி மனிதனை விட நாடுதான் முக்கியம், அதனால மரண தண்டனை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஏன் மரண தண்டனை வேணாம் அப்படின்னு சொல்றீங்க? ஐநா சபையில இருக்கிற உறுப்பினர் நாடுகள்ல 142 நாடுகள்ல முன்னேறிய நாடுகள்ல மரண தண்டனை நீக்கிட்டாங்க. ஆனால் காந்தி பிறந்த மண்ணுன்னு சொல்லி பெருமைப்படுற நாம, அகிம்சை உலகத்துக்கு போதிச்சுன்னு பெருமைப்படுற நாம, நாகரிகத்தை உலகத்துக்கு நம்ம கத்துக் கொடுத்தோம் பெருமைப்படுற நாட்டுல, புத்தர் பிறந்ததா நம்பப்படுற நாட்டுல இன்னும் மரண தண்டனை நீக்கப்படாம இருக்கிறது மிகவும் வேதனைக்குரியது. நம்ம குடியரசுத் தலைவர்கள் ராதாகிருஷ்ணன்ல இருந்து இப்ப சமீபத்தில் இறந்த அப்துல் கலாம் வரைக்கும் மரண தண்டனை நீக்க வேண்டும்னு கடைசி வரைக்கும் போராடினாங்க. அதை நீக்கிறது தான் நம்ம அப்துல் கலாமுக்கு செய்கிற சிறந்த அஞ்சலின்னு என்னுடைய கருத்து. அதாவது இப்ப மரண தண்டனை பற்றியது விவாதம், தண்டனை வேண்டுமா வேண்டாமா என்பது பற்றிய விவாதம் அல்ல. இப்ப இந்த நண்பர்கள் வலியுறுத்திய செய்தி எல்லாம் தண்டனை இருக்க வேண்டும், குற்றத்துக்கு ஏற்ப கடுமையாகவும் இருக்க வேண்டும். அதில் மாற்று கருத்து யாருக்குமே இல்லை. தண்டனை என்பதனுடைய ஒரு நோக்கம் தண்டிப்பது, அதுதான் நீதி வழங்கும் பாதிக்கப்பட்டவனுக்கு. இரண்டாவது நோக்கம் குற்றத்தை தடுப்பது, அதற்கும் தண்டனை வேண்டும். மூன்றாவது நோக்கம் குற்றவாளியை திருத்தி மறுவாழ்வளித்து சமூகத்தில் மீண்டும் இணைத்துக் கொள்வது. ஏன்னா இன்னைக்கு ஒரு குற்றவாளியா இருப்பான், நாளைக்கு நல்லவனா இருக்கலாம். இப்ப வால்மீகியினுடைய உதாரணம் எல்லாம் சொன்னாங்க. கொலைக்கு கொலை தண்டனை என்றால் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா கொலைக்கும் தண்டனை கொடுக்கறதுல தூக்கு தண்டனை. எந்த கொலைக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றால் திட்டமிட்டு நாள் நேரம் குறித்து கருவி தேர்ந்தெடுத்து அந்த நோக்கத்தோடு செய்யப்படுகிற கொலைக்கு தான் தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. திட்டமிட்டு நாள் நேரம் குறித்து கருவி குறித்து செய்யப்படுகிற மிகப்பெரிய கொலை தூக்கு தண்டனை தான். அதுதான் அப்ப இந்த கொலையாளி செய்கிற கொலையை காட்டிலும் கொடிய கொலை அரசு செய்கிற கொலை. இதுதான் காந்தியாருடைய கருத்து, இதுதான் அப்துல் கலாமினுடைய கருத்து, இதுதான் அம்பேத்கருடைய கருத்து. இவர்கள் எல்லோரும் சமூக அமைதியை எதிர்த்தவர்கள் அல்ல, சமூக அமைதியை விரும்பியவர்கள். நாம் மன்றாடி கேட்பதெல்லாம் என்னவென்றால் தண்டனை இருக்கட்டும், யாரும் வேண்டாம்னே சொல்லல. ஆனால் அந்த தண்டனை என்பது நம்ம சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ்ல பாடம் கற்றுக் கொடுக்கிறாங்க. தண்டனை மருந்தாக இருக்க வேண்டும், நஞ்சாக இருக்கக்கூடாது. மரண தண்டனை நஞ்சாக இருக்க. மரண தண்டனை நிறைவேற்றிவிட்டால் மாத்திரமே குற்றங்கள் குறையாதுங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்குது. ஒன்று. இரண்டாவதாக நாம தெளிவா பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய உச்சநீதிமன்றமே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த மரண தண்டனைகள் கொடுப்பதே ஒரு சரியான ஒரு முறையில் அல்ல, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸுக்கு தான் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பச்சன் சிங் கேஸ்ல கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் சொல்லுது. இப்ப ரீசன்ட் பாஸ்ட்ல 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மரண தண்டனையில யார் இறந்து விட்டார் என்று கூறப்பட்டதோ அந்த பெண்மணி முன்னாள் உயிரோட நிற்கிறாங்க. இந்த பையனை தூக்கில் இருந்தா என்ன ஆயிருக்கும்? இது யோசனை பண்ணி பாருங்க. This is not a fallible system, infallible system. The entire system is fallible. சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுங்கிறது ஃபைனாலிட்டி தான், இன்ஃபாலிபிள் கிடையாது. அதனால ஒரு இன்ஃபாலிபிளான ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு, அதாவது தவறு ஏற்படக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு நம்மளால கொண்டு வர முடியாத உயிரை எடுப்பது என்பது சரியானதல்ல. இப்போ என் வீட்டுல ஒருத்தர் திருடிட்டான்னா நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்னா அவன் வீட்டுல போய் திருட்டுன்னு யாரும் சொல்றது இல்ல.
என்ன ஒருத்தன் கையை வெட்டிட்டான்னா போலீஸ்ல போய் ஜட்ஜை விசாரிச்சு உன் பாதிக்கப்பட்ட நிலைமை என்னன்னு கேட்டு, ஐயா நீ அவனுக்கு 5 வருஷம் தண்டனை கொடுக்காதீங்க, அவன் கையை வெட்டினாதான் எனக்கு என் மனசு திருப்தி அடையும் நான் கேட்கறது இல்ல. அது குரூர புத்தியை தான் சாட்டிஸ்பை பண்ணுமே தவிர, என் வீட்டுல ஒருத்தன் கற்பழிச்சிட்டான்னா ஐயா அவனுக்கு 2 வருஷம் தண்டனை கொடுக்காதீங்க, அவன் தங்கச்சியை நான் கற்பழிக்க நான் கேட்கறது இல்ல. சட்டம் என்ன சொல்லுது, சட்டத்துக்கு உட்பட்டு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதுதான் சொல்லுது. ஆனால் இங்கிலீஷ்காரன் எழுதி வச்சுட்டு போன தண்டனை சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நாம அவனே அந்த மரண தண்டனை வேணான்னு நீக்கிட்டு போயிட்டு. உலகம் முழுவதும் பெறப்பட்டிருக்கிற பட்டறிவின் அடிப்படையில் ஒரு கோட்பாடு என்னவென்றால், தண்டனை கடுமையாக இருப்பதை காட்டிலும் குற்றமிழைத்தால் தண்டனை உறுதி என்ற நிலை தோன்றினால் அது குற்றங்களை தடுக்க உதவும். மும்பை தாக்குதல் ஒரு மிக கடுமையான குற்றம், யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அந்த குற்றத்தில் ஈடுபடுகிற 10 பேர் வருகிறார்கள். மரண தண்டனை அவர்கள் மனதை தடுக்கிறதா? இல்ல. ஏனென்றால் அவன் மற்றவர்களை கொல்லவும் மட்டும் வரல, தானும் சாவதற்கு தயாரா வருகிறான். மரண தண்டனை அவனை எப்படி தடுக்கும்? இதை மரண தண்டனையின் மூலம் எந்த குற்றத்தை நீங்கள் தடுக்க போகிறீர்கள்? பொதுவா மரண தண்டனை இல்ல, குற்றம் தண்டிக்கப்படும் என்ற நம்பிக்கை எப்போது மக்களுக்கு வரும் என்றால், ஒரு மனிதனை ஒரு குடும்பத்தை பாதிக்கிற குற்றத்தை காட்டிலும் ஒரு நாடு முழுவதையும் ஒரு சமூகம் முழுவதையும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்குகிற குற்றத்தை கடுமையான குற்றமாக கருதணும். இந்திய வரலாற்றிலேயே மிக கொடுமையான குற்றம் பாபர் மசூதி இடிப்புதான். அதற்காக ஒருவர் கூட சிறையில் இல்லை. பிறகு எப்படி பயம் வரும்? சுனில் பத்ரா வழக்கில் அவருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை குறைக்கிற பொழுது வி ஆர் கிருஷ்ணய்யர் சொன்னார், இவர் செய்த குற்றம் கொடுமையான குற்றம், டெல்லி பேங்க் வேன் ராபரி கேஸ். ஆனால் சிறைக்கு சென்றதற்கு பிறகு கூட தன் சக மனிதனை பற்றி கவலைப்பட்ட இவருடைய மனிதநேயத்தை நான் பாராட்டுகிறேன். ஒழுக்கம் என்ற பெயரில் அடிமையாக இருப்பவனை காட்டிலும் உரிமைக்காக போராடுகிறவன் தூக்கு மேடையிலும் இருந்தும் போராடிய அந்த ஒரே காரணத்துக்கு தண்டனையை குறைக்கிறேன். கேஸினுடைய மெரிட்ஸ் இல்ல, ஜெயில அவன் மாறி இருக்கிறான். யாக்கூப் மெமன் பற்றி அப்படி ஒரு அறிக்கை ஏன் வைக்கப்படல? எனவே இந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் இல்ல அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. தூக்கு கயிற்றில் ஒரு அரசியல் இருக்கிறது. இந்த அரசியல் தான் இங்க மிக கொடுமையான, அதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவரு போனது ஒரு உயிர், நீங்க கேட்கும் போது அவரும் ஒரு உயிர் தான் அப்படின்னு சொன்னாரு. அவரை எதுக்காக நம்ம அரெஸ்ட் பண்ணோம்? ஒரு உயிரை பறிக்க உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி தான் நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்கோம். மறுபடியும் சட்டமே சரியான மெட்டீரியல் எவிடன்ஸ் இல்லாம ஒவ்வொரு கோட்டா மாத்தி மாத்தி அவனுக்கு நம்ம தவறுதலா ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அதாவது ஒரு அறிஞர்கள் சொல்றாங்க, மனிதனை போல சட்டமும் தவறு செய்கிறது. அது மிக பெரிய பல வரலாறு சான்றுகள் இருக்கு. ஆனா சட்டமே நினைச்சா கூட மாற்ற முடியாத ஒரு தீர்ப்பு என்னன்னா தூக்கு தண்டனை தீர்ப்பு. அதுக்காகத்தான் வேண்டாம்னு சொல்லி மனித ஆர்வலரும் ஐநா சபையும் முடிவெடுத்து அதுல பல உறுப்பு நாடுகளும் கையெழுத்திட்டு மிக முன்னேறிய நாடுகளும் அதுல உறுப்பினராக இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை காரணமாக காட்டி மரணத்தை நியாயப்படுத்துகிற முயற்சி மீண்டும் மீண்டும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அத்வானி ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது சொன்னார், பெண்கள் அமைப்புகள் அதை ஒத்துக்கொள்ளல. நிர்பயா சம்பவத்திற்கு பிறகு வர்மா கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்த இடத்துல ரொம்ப கூர்மையா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் கொடுமைகள் புரிவதில் முதலிடம் பெற்றிருப்பது இந்திய ராணுவம். இதை நான் ஆதாரத்தோட சொல்றேன். வர்மா கமிஷன் சொன்னது, நீங்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு தண்டனையை தீர்மானிக்கிற பொழுது மரணதண்டனை தேவையில்லை. ஆனால் யார் பெண்களுக்கு எதிராக பாலியல் கொடுமை புரிந்தாலும் அவர்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும். ஆனால் ஆர்ம்டு பவர்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் என்று ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் ஆப்சா என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த சட்டம் சொல்லுகிறது, மற்றவர்களை தண்டிக்கலாம், சாதாரண குற்றவியல் நீதிமன்றத்தில் ராணுவத்தினர் இந்த கொடுமை செய்தாலும் கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. நாம் இதே மும்பை குண்டுவெடிப்பில் 11 பேருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை நம்ம எதிர்க்கல, கண்டிக்கல. ஆனா மரண தண்டனை என்பது பிழை ஏற்படுகிற வாய்ப்பு இருந்தால் திருத்த முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க. இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த இந்தியாவிலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தவர்கள் 14 பேர் குடியரசுத் தலைவருக்கு விண்ணப்பம் கொடுத்திருக்கிறாங்க. 96க்கு பிறகு இதுவரை 15 பேருக்கு தவறாக மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. இவர்கள் 2 பேருக்கு அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. சொல்றது நான் இல்ல, உச்சநீதிமன்ற நீதிபதிகள். அப்துல் கலாம் சொல்லுகிறார், இந்த மரண தண்டனை கொடுக்கப்படுகிற வழக்குகளில் பெரும்பாலானவை சமூக பொருளியல். அவர் ஆட்சி பதவியில் இருந்த போதே 2005 ஹைதராபாத்ல ஒரு பாலிசி சென்டர்ல பேசும்போது அச்சிட்ட உரையை தள்ளி வச்சுட்டு சொன்னாரு,
இந்த மரணதண்டனை கொட்டடிகளில் செல்வாக்குடையவர்கள் பணக்காரர்கள் யார் இருக்கிறார்கள் காட்டுங்கள் என்று ஆடியன்ஸ் பார்த்து கேட்டார்கள். அப்துல் கலாம் சொன்னார். அதனால் தான் இன்னைக்கு லா கமிஷன்ல இந்த ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. நல்ல நேரத்தில் நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த லா கமிஷன்ல அப்துல் கலாம் அறிக்கை கொடுத்திருக்கிறார், இந்தியாவில் மரணதண்டனை அடியோடு கூடாது என்று. ஒரு பெரிய கொடுமை. அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துகிற நாளில் அந்த அதிகாலையில் ஒருவனை தூக்கில் இட்டுவிட்டு இந்திய அரசு போய் அஞ்சலி செலுத்தியது. அரசு தன்னுடைய ஆதிக்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு மரணதண்டனைகளை நடைமுறைப்படுத்துகிறார். நாம் சொல்றோம், ஒரு தனி மனிதனுக்காக நான் பேசல, ஒரு வல்லாதிக்கத்தின் குறியீடு, காட்டுமிராண்டித்தனத்தின் அடையாளம், மத்திய கால மன்னராட்சி கால அட்டூழியங்களின் குறியீடு. இன்றைக்கு வல்லாதிக்கத்தின் அடையாளமாக இருப்பது அந்த தூக்கு கயிறு. அதனை அறுத்தெறிவோம், தூக்கை தூக்கின்றோம்.